கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இயேசுவின் வாழ்க்கை வரலாறு என்ற பகுதியிலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனிதனை கர்த்தர் விடுவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் கப்பர்நாமுக்கு வராங்க. ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திற்குள்ளே போய் இயேசு போதனை செய்கிறாரு. அங்கே இருந்த மக்கள் இயேசுடைய போதகத்தை கேட்டு வியப்படைகிறாங்க. அவர்கள் இயேசு ஏனைய வேத பாரகரைப் போல உபதேசிகளைப் போல உபதேசிக்கலை. இயேசு எல்லா அதிகாரங்களையும் உடையவராக உபதேசித்தார். ஜெப ஆலயத்துக்குள்ளே இயேசு இருந்த பொழுது அசுத்த ஆவியில் பிடிக்கப்பட்ட ஒரு மனிதனும் அங்கே இருந்தான். அவன், நசரேயனாகிய இயேசுவே, எங்களிடம் நீர் என்ன விரும்புகிறீர்? எங்களை அழிக்கவா வந்தீர்? நீர் தேவனின் பரிசுத்தர் என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு சத்தம் போட்டு சொன்னான். இயேசு பலமான குரலில், அமைதியாக இரு, இவனை விட்டு வெளியே வா அப்படின்னு கட்டளை கொடுத்தாரு. அந்த அசுத்த ஆவி அந்த மனுஷனை ஒரு உலுக்கிட்டு அவனை விட்டு பெரும் சத்தத்தோடு வெளியேறிச்சு. மக்கள் ஆச்சரியப்பட்டாங்க. இங்கே என்ன நடக்குது? இந்த மனிதர் புதிதாக ஏதோ உபதேசிக்கிறாரு, இவர் அதிகாரத்தோடு உபதேசம் செய்கிறாரு, இவர் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளை கொடுக்கிறாரு, ஆவிகளும் அவருக்கு அடிபணிகிறதே அப்படின்னு ஒருத்தரோடு ஒருத்தர் பேசிக்கொண்டாங்க. இதனால் கல்லியாவின் அனைத்து பகுதிகளிலும் இயேசுவை பற்றி வேகமாக செய்தி பரவினது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் பேய்கள் மேலேயும் நோய்கள் மேலேயும் அதிகாரம் உடையவர். எந்த ஒரு அசுத்த ஆவியும், அசுத்தம் செய்ய தூண்டுகிற ஆவியும், அசுத்தத்துக்கு நேராக வழி நடத்தக்கூடிய ஆவியும் இயேசுக்கு முன்னாடி நிற்க முடியாது. அதனால் ஒருவேளை அசுத்தமான பேச்சுக்கள், அசுத்தமான பார்வைகள், அசுத்தமான செயல்கள், இதை நீங்கள் செய்யும்படி உங்களை ஏதாவது ஆவிகள் தூண்டிகிட்டு இருந்துச்சுனாக்க, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏசப்பாவுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும், இயேசுவே இந்த அசுத்த ஆவியிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க, எனக்கு விடுதலை தேவை அப்படின்னு சொல்லி இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு 2 கரங்களையும் விரித்து கூப்பிடும் பொழுது இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். ஆமேன், ஆமேன்.